தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனையை சூழ்ந்த மழைநீரை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு பேருந்துகள் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முழுமையிலும் பரவலாக பெய்த கனமழையால் கோவில்பட்டி இளையரசனேந்தல் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதில் சாலை துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து பேருந்துகள் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. பேருந்துகள் மட்டுமல்லாமல் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்த செய்திகள் வெளிவந்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து மழைநீரை மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக கூடுதல் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் வெளியூருக்கு செல்லும் பயணிக்காக பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையத்திற்கு செல்ல 3 சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை மகளிர் சிறையில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் அங்கிருந்த 33 கைதிகள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். பெருமழையால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாநகரை தாமிரபரணி நதி சூழ்ந்த நிலையில் அங்கிருக்கும் கொக்கிரகுளம் மகளிர் கிளை சிறையிலும் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 33 பெண் கைதிகள் மற்றும் 5 சிறை பணியாளர்கள் சிக்கினர். தகவல் அறிந்த மதுரை சரக சிறைத்துறை டிஐஜி பழனி மற்றும் பாளையங்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் ஆகியோர் நேரடியாக சென்று படகு மூலம் அவர்களை மீட்டனர். இதையடுத்து கைதிகள் அனைவரும் பாளை மத்திய சிறையின் ஒரு பகுதியில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்கள் பெய்த தொடர் மழையால் நீரில் மூழ்கி துளசி செடிகள் வீணாகிய நிலையில் ஏக்கருக்கு 70,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பெய்த தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகள் மழை நீரில் சூழ்ந்த நிலையில் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகள், விளைநிலங்கள் உள்பட பல்வேறு பகுதிகளும் மழை நீரில் மூழ்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோவாளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 35 ஏக்கர் நிலப்பரப்பில் மலர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. பொதுவாக கோழிக்கொண்டை, துளசி, பிச்சு, மல்லி மற்றும் மலர் மாலையுடன் பயன்படுத்தும் பச்சை கிரேந்தி போன்றவை பயிரிடப்படுகின்றன. தற்போது குறிப்பிட்ட பகுதிகளில் துளசி பயிரிடப்பட்ட நிலையில் மழையால் துளசி செடி நீரில் அதன் வேர் அழுக தொடங்கியுள்ளன. எனவே தங்களுக்கு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ராஜபாளையம் அருகே கண்மாயில் இருந்து செல்லும் ஓடையை தாண்டி அருகே உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருகளில் புகுந்து இடுப்பளவு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வேலாயுதபுரத்தில் கீழ இலுப்பை குளத்தின் கண்மாய் அமைந்துள்ளது. இது நிறைந்த பின்னரும் கூடுதலாக நீர்வரத்து இருப்பதால் அருகே உள்ள வாகைக்குளம் கண்மாய்க்கு வரத்து கால்வாய் மூலம் உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீர் செல்லும் வழியில் ஓடையை தாண்டி அருகே உள்ள முருகன்பதி தெரு, சமுசிகாபுரம், ஊரணிப்பட்டி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் தற்போது சுமார் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தாழ்வாக அமைந்துள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து சேதமானது. மேலும் பல வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் இடுப்பளவு தேங்கியிருப்பதால் மிகுந்த சிரமத்துடன் மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடி ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.